الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اغفر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய கருணையால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறை நம்பிக்கை நமக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மறுப்புரை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன் சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க அஃலஹல் முஃமினூன் இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று செய்யலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மறுமையில அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் யார் அந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கின்றார்களோ அத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில சொர்க்கம் என்ற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை பரிசு அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர் என்று சொன்னால் யார் இறை நம்பிக்கையாளர்? இறை நம்பிக்கையாளர் சொன்னால் நம்ம இடத்துல எப்படிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல பட்டியலிட்டு சொல்லி காட்டினான். வெறுமனே வாயிலால் நான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதன் மூலமாக ஒருவன் இறை நம்பிக்கையாளராக ஆகிவிட முடியாது. எப்போ இறை நம்பிக்கையாளர் ஆக முடியும்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்கள் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானோ அத்தகைய பண்புகள் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் நாம இறை நம்பிக்கையாளர்களாக இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். அல்லாஹ் என்னென்ன பண்புகளை சொல்லி காட்டுறான் அதுல முக்கியமான பண்பு என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அவசியமான
ஒரு பண்பை இறை நம்பிக்கையாளருடைய தன்மையாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? கத அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஸிலூன், அவர்கள் தம்முடைய தொழுகையில பணிவை பேணுவார்கள். முதல்ல இறை நம்பிக்கையாளர் சொன்னார், அவர்களுக்கு தொழுகை இருக்கும், தொழுகையில பணிவு இருக்கும். அப்படிப்பட்ட பணிவை அவர்கள் பேணுவார்கள் சொல்லிவிட்டு வல்லதீனஹும் அன் லஹ்வி முஹ்ரிலூன், அவர்கள் வீணான காரியங்களை கண்டால் புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் செய்கிறான். இறை நம்பிக்கையாளருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்ன? வீணான காரியங்களை கண்டால் இறை நம்பிக்கையாளர்கள் அதை என்ன செஞ்சுவாங்க? புறந்தள்ளி விடுவார்கள். வீணான காரியங்களை ஈடுபட மாட்டாங்க. இந்த உலகத்திற்கோ மறு உலகத்திற்கோ எந்தவித பயனும் தராத காரியங்களை கண்டால் மூமினுடைய பண்பு என்ன? அதை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் யாரு? இந்த உலகத்துல ஒரு அடி எடுத்து வைப்பதன் மூலமாக மறுமையில் தனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று எவன் நினைக்கின்றானோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளரோட பண்பாக இருக்கணும். இந்த உலகத்துல ஒரு காரியத்தை செய்த, இந்த காரியத்தின் மூலமாக மறுமையில அல்லாஹ் எனக்கு என்ன நன்மைகளை தருவான், இதன் மூலமாக மறுமையில கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று தெரிந்து கொண்டு அதை செய்வது ஆர்வம் காட்டுவதுதான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். ஆனால் இன்னைக்கு நாம அந்த மாதிரி இறை நம்பிக்கையோட பண்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அல்லாஹ் சொல்லி காட்டுற இறை நம்பிக்கையாளர் சொன்னா வீணான காரியங்கள் விலகி விடுவார்கள். பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டினான். மற்றொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது வல்லதீன யஹ்துன சூர வ இதா மர்ரு பில் லக்கி மர்ரு கிராம், இறை நம்பிக்கை யாருன்னு சொன்னா அவர்கள் பொய் சாட்சியின் பக்கம் போகவே மாட்டார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் இருந்து கொண்டு அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த பண்பு என்ன சொன்னா, வீணானதை அவர்கள் கடக்கும் போது கண்ணியமாக கடந்து போய் விடுவார்கள். அவர் சாலையில் நடந்து போறாங்க, ஒரு வீணான காரியத்தை பார்க்கிறாங்க, பார்க்கும் போது இதுல போய் கலந்து கொள்வது நமக்கு தேவையற்றது, இதுல கலந்து கொள்வது எந்த ஒரு நன்மையும் கிடையாது, மாறாக பாவத்தை பெற்று தரக்கூடிய காரியம் என்பதை உணர்ந்து கொண்டால் இறை நம்பிக்கை என்ன செய்வாங்க? கண்ணியமான முறையில அந்த சபையை கடந்து சென்று விடுவார்கள். ஒரு பாட்டு கச்சேரி ரோட்ல போறோம், ஒரு சினிமா பாட்டு கச்சேரி நடக்குது, ஒரு ஆண்டு விழா சினிமா டான்ஸ் நடக்குது, ஒரு இறை நம்பிக்கை என்ன நினைக்கணும்? ஆக இது பாவம் நடக்கக்கூடிய காரியம், இஸ்லாத்தை இசை தடுக்கப்பட்டிருக்குது, ஆடல் பாடல் தடுக்கப்பட்டிருக்கின்றது, இது சினிமா பாடல் ஹராம், இதுலவே நம்ம கலந்து கூறக்கூடாது என்று கண்ணியமாக கடந்து செல்வது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. ஆக நல்லா இருக்கும், இந்த டான்ஸை பார்த்தா அவன் நல்லா ஆட்டாள, அழகா ட்ரெஸ் போட்டிருக்காள, பார்ப்பதற்கு நல்ல கண்குளிர்ச்சியா இருக்க என்று சொல்லி கலந்து கொண்டால் அது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு கிடையாது. அதான் சொல்லி காட்டினா அவர் என்ன செய்வாங்க? ஒரு பாவத்தை கண்டால் வீணானதை கடக்கும் போது கண்ணியமான முறையில் அவர் கடந்து சென்று விடுவார்கள். என்ன செய்யலாம்? இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளாக வீணான காரியத்தை கடக்கும் போது ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பல வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதே மாதிரி மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினா வீணானவற்றை அவர்கள் செவியும் போது அதை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள். அது அலட்சியம் பண்ணி சொல்லுவாங்க, வா காலுமனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எங்கள் செயல் எங்களுக்கு, உங்கள் செயல் உங்களுக்கு என்று சொல்லி அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். என்னுடைய செயல் என்ன? என்னுடைய செயல் தொழுக, நல்ல விவாதத்தான காரியங்களை ஈடுபடுவது என்னுடைய செயல், எங்கள் காரியம் எங்களுக்கு அதால் மறுமை நன்மை இருக்குது. இந்த மாதிரி பாவமான அனாச்சாரமான நரகத்தில் தரக்கூடிய காரியம் உங்களுக்கு என்று சொல்லி என்ன செய்வாங்க? கடந்து விட்டு சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அறிவியலர்கள் நாங்கள் விரும்ப மாட்டோம், பாவம் செய்யக்கூடிய நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க? வீணான காரியங்களை காணும் போது இறை நம்பிக்கையாளர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று செய்யலாம். இப்படி பல வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இன்றைய காலகட்டத்துல இந்த வீணான காரியங்கள்ல தான் நம்ம அதிகமாக நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நேரங்களை பறிப்பதற்கு, நம்முடைய ஈமானை பறிப்பதற்கு, நம்முடைய இபாதத்துகளை பறிப்பதற்கு இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு Facebook, WhatsApp போன்ற சமூக ஊடகங்கள் நன்மைகளை தரக்கூடியதாக இருந்தாலும் நன்மைகளை விட அதிகமான பாவங்களை தரக்கூடியதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மாறி போய் இருப்பதை பார்க்கிறோம். அதுல குறிப்பாக நம்முடைய சமுதாய மக்கள்
இன்னைக்கு இது போன்ற வீணான காரியங்கள்ல மூழ்கி கடந்து அதுல போய் தங்களுடைய வாழ்க்கை ஈமானை தொலைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அடுத்த 2 வாரமா நீங்க முகநூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா முகநூலை பரபரப்பாக வைத்திருப்பது முஸ்லிம் பெண்கள் தான். முகநூல பல விவாத களமாக மாற்றியிருப்பது, முகநூல் தளத்தையே விவாத களமாக மாற்றியிருப்பது இஸ்லாமிய பெண்கள் தான். பார்க்காமலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லீம் ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய முகநூல் பக்கத்துல என்ன செய்யறாங்க, குர்கா கண்ணியமான ஆடையை போட்டுக்கொண்டு சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவது, சினிமாவுடைய அந்த டயலாக்களுக்கு வசனம் பேசி ரீல்ஸ் போடுறது, இப்படி காலங்காலமா பல வருடமா செய்துட்டு இருக்குது. இன்னைக்கு நேரத்து கிடையாது. அதை பார்த்த சில நல்ல மக்கள் என்ன செய்யறாங்க, பெற்றோர்கிட்ட போய் சொல்றாங்க, கணவன் இந்த மாதிரி செய்யறாங்களா, இதெல்லாம் பாவம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, ஒரு இஸ்லாமிய கண்ணியமான ஆடையை உடுத்தி கொண்டு இந்த மாதிரி செய்யலாமா என்று குடும்பத்துல போய் சொல்றாங்க. அத அந்த பெண் என்ன அதை ஏற்றுக்கொள்ளாம, நான் இப்படி ஆடுறதுனாலதான் உங்களுடைய மான மரியாதை போயிருச்சா, இதுக்கு முன்னாடி ஊர்ல எந்த தப்புமே நடக்கலையா என்று பல காலமா நடந்த தவறுகளை எல்லாம் சொல்லி காட்டி இவங்கெல்லாம் யோக்கியமா தன்னுடைய தவறை சுட்டி காட்டினா தன்னை திருத்திக் கொள்ளாம மோகம் எங்க கொண்டு பாருங்க. ஏன் தவற சொல்லி காட்டுறது, நீங்க யாரு, நான் அப்படிதான் செய்வோம் என்று சொல்லி கொண்டு இந்த நிமிடம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த பெண்ணுடைய முகநூல் கணக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் தான். வாயில குத்துற மாதிரி டான்ஸ் போடுங்க. என்ன எவனாவது பேசுறீங்கன்னா வாயிலே குத்திடுவேன், என்ன எவனும் கண்டிக்க கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரீல்ஸ் நீங்க, அதாவது கஞ்சா மது அபின் தரக்கூடிய போதையை விட மிக மோசமான போதை இந்த ரீல்ஸால நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள். அது ஒருத்தர் என்னவா, ஆண்கள் அப்படித்தானே, பெண்கள் மட்டுமே குறை சொல்ற, ஆண்களாக இருந்தாலும் செய்யறாங்க, இதுலதான் முழு நேரமா கிடைக்கிறாங்க. நிறைய பேரு தங்களுடைய குடும்பத்தோடு, முஸ்லிம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு சில ரீல்ஸ் போடக்கூடிய குடும்பங்களை பார்க்கணும். முஸ்லிம் குடும்பங்களாக இருந்து கொண்டு வீட்டில் நடந்த அத்தனையும் என்ன செய்யறாங்க, ரீல்ஸாக போடப்பட்டு அதுல கிடைக்கக்கூடிய அல்பமான ஒரு பிரபலியம், ஒரு அல்பமான காசு, இது வீணான காரியமா. இதனால 10 காசு பிரயோஜனம் இருக்குதா? நம்முடைய உடல் அங்கங்களை பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற மாதிரி ஆடையை போட்டுக்கொண்டு ஆடுவது, இந்த முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாம் இந்த அளவுக்கு வீணான காரியங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் இந்த மாதிரி கேவலமான காரியங்களை செய்யறாங்கன்னு சொன்னா இது இறை நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டிய பண்பா? அப்படி வீணான காரியங்களை நம்முடைய நேரங்களை செலவழித்து அதிலேயே கலந்து கொண்டு ஈமானை பறிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அதே மாதிரி கடந்த வாரம் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணு, அவங்க பஸ்ல பயணிக்கிறாங்க. அந்த பஸ்ல பயணிக்கக்கூடிய ஒரு ஆணை செய்யறாங்கன்னா அந்த பெண்ணை இடிக்கிறாங்க, தவறான முறையில் இடிக்கிறான்னு சொன்னா நல்ல பெண்மணியாக இருந்தா, ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருந்தா என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த இடத்தை அந்த இளைஞரை கண்டிச்சிருக்கிறோம். இது தவறு செய்யக்கூடாது அப்படி கண்டிச்சிருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ணி கூட பஸ்ல உள்ளவங்க வந்திருப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி என்ன செய்யுதுன்னு சொன்னா, புர்காவை போட்டுக்கொண்டு உடனே போனை எடுத்து ரீல்ஸ், அது பேஸ்புக்ல லைவ், அது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொன்னா, அந்த வீடியோ உலகம் முழுக்க பரவி அந்த இளைஞருடைய உலகமான கேள்வி கேட்டு கடைசியில அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். எவ்வளவு பெரிய பாவம் இது! ஒருத்தனுடைய மான மரியாதையோடு விளையாடுவதற்கு உனக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அவன் தவறு செய்து அந்த இடத்துல கண்டித்திருக்கணும். அதை விட்டு போட்டு என்ன செய்யறாங்க, வீடியோவாக எடுத்து முகநூல்ல இன்ஸ்டாகிராம்ல பரவியதின் விளைவு ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிரை பறித்திருக்கிறதா இல்லையா? இதனால எதனால நடக்குது? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வீணான காரியத்துல மூழ்கி கிடக்க போய் இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் நடக்கிறத பார்க்கணுமா இல்லையா? அப்போ இறை நம்பிக்கையாளராக இருந்தா, ஒரு முஸ்லிமாக இருந்தா, அவன் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மூலமாக மறுமையா அல்லாஹ் எனக்கு என்ன நன்மைகளை தருவான் என்று சிந்தித்து நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணுமே தவிர இது போன்ற வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வீணான முறையில் நம்முடைய நேரங்களை செலவழிக்க கூடாது. இன்னைக்கு பல பேருக்கு சுமூக தொழுகை காலையில் தவறுவதற்கு என்ன காரணம்? நிறைய மக்களை பார்க்கிற மக்கள் 4 வந்துருவாங்க,
சுக்கூர் தொழுகை தவறுறதுக்கு என்ன காரணம்? ராத்திரி நேரம் ஃபுல்லா உட்கார்ந்து கொண்டு போன பெட்ல போய் படுக்காம என்ன செய்யறது, பல மணி நேரம் செல்போன்ல ரீல்ஸ் வீடியோ பார்க்கிறது, ஒரு சினிமாவை டவுன்லோட் பண்ணி பார்க்கிறது. அதுதான் நம்ம செய்து நம்மளுடைய நேரங்களை இப்படி மாதிரி நாம் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச உட்கார்ந்து அதுல பல மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்படும். T20 கிரிக்கெட்டை பார்க்கிறது பரபரப்பா இருக்குது, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற தொழுகையை மறந்து கொண்டு அதுல நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வீணான காரியங்களில் ஈடுபடுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகு கிடையாது. அல்லாஹ் தான் சொல்லி காட்டான், இறை நம்பிக்கையாளர் என்று யார் என்று சொன்னால் வீணான காரியங்களை பார்க்கும் போது அதை ஒரு கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள். அதுல மூழ்கி தன்னுடைய நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், முஹம்மதே அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் உங்களை இருந்த நிலையில் அப்படியே விட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் நடக்குது. எந்த சந்தர்ப்பத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள்ல சஹாபாக்களுக்கு ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயன் பண்ணி கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்ன வெளியூர்ல இருந்து வியாபார கூட்டம் வருது, வணிகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வருகின்றது. அதை பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னா நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பயன் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க. அந்த வணிகத்தின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக வியாபாரம் செய்யணும், பொருளாதாரத்தை வாங்கணும், சம்பாதிக்கணும் என்ற ஆசையால ஜும்மா உரை நிகழ்ந்து கொண்டிருக்கும்போது அப்படியே செஞ்சுட்டாங்க. அந்த கூட்டத்தை நோக்கி ஓடிவிட்டார்கள். அதுதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க வசனத்தை, அவர்கள் வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால், வீணான வியாபாரத்துக்கு கூட அல்லாஹ் வீணானது சொன்னா. இப்போ தொழுகையுடைய நேரத்துல ஜும்மாவுடைய நேரத்துல அனுமதிக்கப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வீணான காரியம், மறுமையில அதன் மூலம் நன்மை கிடையாது. நீங்க பல பேர் ஜும்மாவுடைய பயான் ஆரம்பிச்சுட்டாலும் கூட கடைகளை அடைப்பதற்கு மனசு வரல. வாங்க சொல்லப்பட்டு பயான் ஆரம்பிச்சு பயான் முடிச்சு காமத் சொல்லும்போது நிறைய பேர் ஓடி வந்து ஜும்மால ஜாயின் பண்றாங்க. என்ன காரணம்? வியாபாரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பேராசை. கூட ஒரு 20 நிமிஷம் வியாபாரம் பார்த்து ஒரு 1000 ரூபாய் 2000 சம்பாதிச்சிடலாமே, எதுக்கு வாங்க சொன்ன உடனே கடையை அடைக்கணும், எதுக்கு ஓடி போகணும்? அதான் பயான் 1/2 மணி நேரம் நடக்குமா, கடைசி 5 நிமிஷத்துல போய் ஜாயின் பண்ணா காணாதா நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நபியே வியாபாரத்தையோ வீணானதை அவர்கள் கண்டால் உம்மை நின்ற நிலையில் விட்டு சென்று விடுகிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற, குல்மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஃபி மினத் திஜாரா, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் வீணானதை விடவும் வியாபாரத்தை விடவும் சிறந்தது. அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறானே அந்த நன்மை தான் உலகத்துடைய வியாபாரத்தை விட வீணான காரியங்களை விட அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று செய்யலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற வசனம் எந்த சந்தர்ப்பத்தில் இருக்குது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் விட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அவரு 12 சஹாபாக்கள் மட்டும்தான் அந்த சபையில அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம வீணான காரியங்கள் உலகத்தில் ஈடுபடுவதை விட அல்லாஹ்விடத்துல மறுமையில் இருப்பதுதான் சிறந்தது என்பதை உணரணும். நம்ம வீணான காரியத்தை பேஸ்புக் வாட்ஸ்அப் என்னென்ன காரியம் உலகத்துல நமக்கு நன்மை தராத, நம்முடைய நேரங்களை சாப்பிடக்கூடிய, நம்முடைய இபாதத்திலே செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய பல வீணான காரியங்கள் ஈடுபடுறோமே, மறுமையில எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. வீணான காரியத்தை மூழ்கி கிடக்கிறோமே, மறுமையில நம்ம சந்திக்கக்கூடிய அவலம் என்ன, கை சேதம் என்ன? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் 74வது அத்தியாயத்துல 45 to 48 வசனங்கள் படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மா சலபக்கும் ஃபீ ஸகர், நாளைக்கு நரகத்தில் அடிச்சுவாங்க. நரகவாசிகள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை எரிந்து என்ன செய்வான்? கடுமையான தண்டனை கொடுப்பான். அப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலபக்கும் ஃபீ ஸகர், இந்த சகர் என்ற நெருப்புக்கு நரகத்துக்கு நீ வருவதற்கு என்ன காரணம்? உலகத்துல எங்களோட தான் வாழ்ந்த, நாங்களாம் சொர்க்கத்துக்கு வந்துட்டோமே, நீ இந்த சகர் நெருப்புக்கு வருவதற்கு என்ன காரணம்? 3 விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க நரகவாசிகள். நாங்க நரகத்துக்கு வருவதற்கு என்ன காரணம்? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை, நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை. வலம் நகு நுதீமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கவில்லை சொல்லிட்டு 3வதாக சொல்றாங்க, மாறாக நாங்கள் வகுன்னா நகுலு மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீணானவற்றில் அதை மூழ்கி கிடந்தோம்.
வீணான காரியங்கள் உலகத்தில் மூழ்கிக்கொண்டு நாங்கள் குழப்பக்கூடியவர்களாக இருக்கிற நாங்கள் கொடாததுக்கு என்ன காரணம்? சினிமா படம் பார்த்துட்டு இருந்தோம் 3 மணி நேரம், T20 கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம், Facebookல ரீல்ஸ் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம், தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு நாங்க போகல. இப்படி வீணான காரியங்கள் மூழ்கி கிடக்கும் மறுமையில சொல்லி காட்டுவாங்க. நாங்கள் நரகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம்? நாங்கள் கொடுகுறாக இருக்கவில்லை, நாங்கள் ஏழைக்கு உணவு கொடுக்கவும் இல்லை, அதை பத்தி எங்களுக்கு சொல்லப்பட்டது, அதை நாங்கள் அலட்சியம் பண்ணிட்டோம். மாறாக வீணான காரியங்கள் நாங்கள் மூழ்கி கடந்தோம். இதுதான் நாங்கள் இந்த நரகத்திற்கு வருவதற்கு காரணம் என்று அவர்கள் சொல்லி காட்டுவதை அல்லாஹ் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டினதுக்கு நரகம் படைக்கப்படட்டும் வரலாறு தமிழகம் வழங்கப்படல. அல்லாஹ் சின்னதா ஒரு ட்ரெய்லர் போட்டு காட்டுறான். ஏன் அதுல இருந்து படிப்பினை பண்ண உனக்கு படிப்பினை இருக்குது. நீ தொழுகையை விட்டுட்டு நன்மையான காரியங்களை செய்வதை விட்டுட்டு அரட்டை அடிக்கிறது, வீணான காரியம் மூழ்கி கிடக்கிறது, இதை செஞ்சோன்னு சொன்னா நாளைக்கு சக்கர் என்ற நரகம் உனக்கு இருக்குது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ள படிப்பினையை எடுத்துக்கொள்ள செய்யறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்ய, ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தா நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டிய முக்கியமான தன்மை என்ன? வீணான காரியங்கள் மூழ்கிடக்கூடாது. ஒரு சினிமா நடிகன் வரான்னு சொல்லி அவனை பார்ப்பதற்காக பார்த்தோமையில சில மாதங்களுக்கு முன்பாக பல மணி நேரம் தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம வெயில காத்து கடந்து 41 உயிர்கள், அதுல 2 முஸ்லீம் பெண்ணோட உயிர் போச்சா இல்லையா? இதாவது 10 காலம் அவனை போய் நேரில் போய் பார்க்கறதுனால நமக்கு என்ன நன்மை? அவனை இப்ப ஒரு மார்க்க விஷயத்தை கேட்பதற்காக கொஞ்ச நேரம் நிக்க மாட்டோம், கொஞ்சம் கூட்டமா இருந்தா உட்கார்ந்து சேர் கூட போடல நடந்து போயிடுவோம். ஒரு சினிமா கடைசியை பார்ப்பதற்காக பல மணி நேரங்களை செலவழித்து கடைசியில உயிரே இழந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வீணான காரியம், இதெல்லாம் மறுமைக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத காரியம் என்பதை ஒரு இறை நம்பிக்கையால் நம்ம ஏன் உணரல? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நாம நேரங்களை ஒதுக்கல, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் மிக குறைவு. மாறாக அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வீணான காரியங்கள், நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டான், மனிதன் 2 விஷயத்துல ஏமாந்து போறான். அல்லாஹ்வுடைய அருட்படைகள்ல 2 விஷயத்துல மனிதன் ஏமாந்து போறான். ஒன்று அவனுடைய ஆரோக்கியம், 2வது அவனுடைய ஓய்வு. ஓய்வு நேரத்தை என்ன செய்யலாம்? அல்லாஹ் ஓய்வு என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருட்படை. நமக்கு வேற நேரமோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை பயனுள்ள வரையில் நம்ம செலவழிக்கிறோமா? சமூக ஊடகங்களை கூட நன்மைக்கு பயன்படுத்த முடியும். நாம அப்படி பயன்படுத்துறோமா? நம்ம இன்னைக்கு Facebookல ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா நாம ஒரு பதிவு போட்டா 5000 பேருக்கு உடனே செய்யணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லலாம், அது சம்பந்தமான ஹதீஸ போஸ்ட் பண்ணலாம். அத பார்த்தவனா ஆகா நீங்க ஸலவாத் சொல்லணுமா, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லணுமே என்று நீங்க போடக்கூடிய பதிவை பார்த்து நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சீங்கன்னு சொன்னா அதை பார்த்து ஒரு அமல் செஞ்சா அதனால நமக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? அதை விட்டு நாம என்ன, நம்மளுடைய போட்டோ போட்டுட்டு எத்தனை பேர் அதை லைக் பண்ணாங்க, வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது, அது ஓபன் பண்ணி பாக்குறது எத்தனை பேர், எத்தனை வியூஸ் இருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு புதுசா ட்ரெஸ் போட்டா உடனே அது செல்ஃபி எடுத்து உடனே போட்டோ போடுது. வீட்டுல ஒரு பிரியாணி ஆக்கிட்டு உடனே போட்டோ எடுத்து பிரியாணி 10 காசு குறைந்து வீணான காரியம் இதுதான். ஒரு இறை நம்பிக்கையாளர் கூட இது போன்ற வீணான காரியங்களை ஈடுபடக்கூடாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா அவ்வளவு நன்மை இருக்குது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நன்மை இருக்கு, திக்ர் மஜ்லிஸ்ல திக்ர்ல ஈடுபட சமூகத்துல பல சமூக ஊடகங்கள் வாயிலாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களை கவலை தரக்கூடிய பல செய்திகள் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சில நாட்களுக்கு, சில வாரங்களுக்கு முன்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணான்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நியமன கடிதத்தை வழங்கும் போது, ஒரு மருத்துவருக்கு நியமன கடிதத்தை வழங்கும் போது என்ன செய்யறான், முகத்திரை போட்டுக்கிறான், முகத்திரையை கொடுத்து இருக்கிறான். இதை பார்த்து ஒட்டுமொத்த சமுதாயமும் கொந்தளித்தது. நீ எப்படா ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய குருதால நீ கைய வைக்கலாம் என்று சொல்லி கடுமையான கண்டனத்தை அவன் வெளிப்படுத்தணும்.
ஆனா அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு காரியம் தமிழர்கள் நடந்துகிறது. 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய புர்காவை எடுத்து மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து கொண்டது யாரு? இந்து முன்னணியா, RSS கிடையாது. ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நடந்து கொண்டாங்க. ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்துல அவருடைய புர்காவை நிதிஷ்குமார் ஆயிட்டான்னு சொல்லிட்டான். கடுமையாக அந்த பெண்ணுடைய புர்காவை எடுத்து பள்ளிவாசல்ல வைத்து இப்படி நடந்திருக்கிறார்கள். இப்படி கடுமையாக நடந்து கொள்வதற்கு என்ன காரணம்? அந்த பெண் செய்த தவறுதான் என்ன? அப்படி பாரதூரமான என்ன தப்பு அந்த பெண்மணி செஞ்சுட்டாங்க? அந்த பள்ளிவாசல மெஹராஜுடைய கொண்டாட்டம் நடக்குது. மெஹராஜுக்கு என்று மார்க்கத்துல எந்த வழக்க வழிபட சொல்ல பண்ணி தரல. ஒரு விதத்தான காரியத்தை பள்ளிவாசல செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி சாப்பாடு வழங்கப்படுது. அந்த சாப்பாடுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இந்த பெண்மணி செஞ்ச தப்பு என்ன? அந்த டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு டோக்கன் வச்சிருக்க போல. ஒருவேளை சோர்ஸுக்கு ஆசைப்பட்டு அந்த டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து அதை கொடுக்குறாங்க. அதை நிர்வாகி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய செய்த தவறு என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி எடுத்து மிக கடுமையான முறையில் ஆடையை பிடித்து இழுக்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக நடந்து கொண்டிருந்தார். இதை செய்தது யாரு? பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள். ஒரு பெண் தவறு செய்து இப்படி நடந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற ஒருவேளை சாப்பாடு அதிகமா கேட்டது பெரிய தவறா ஒரு ஆடையை பிடித்து இழுக்கக்கூடிய அளவுக்கு மிக பாரதூரமான காரியமா? இஸ்லாத்தை மிகச்சிறந்த காரியம் எது என்று ரசூலுல்லாஹ் கேட்ட போது பசித்தவருக்கு உணவு கொடுப்பதுதான் மார்க்கத்திலேயே மிகச்சிறந்த காரியம் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஒருவேளை சோறு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா இன்னும் குறைஞ்சிட போது உங்களுக்கு. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி யாருக்கும் நடக்கக்கூடாது. பள்ளிவாசல் நிர்வாகி என்று சொன்னால் கூடுதலாக கவனமாக நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும்னு சொன்னீங்களா? பள்ளிவாசல ரபீல் அவ்வல் மாதம் வந்துட்டா மௌலிது ஓதுறது, ரசூலுல்லாஹ்வை மதிக்கணும்ன்ற பேர்ல அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே பள்ளிவாசல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரோடு இருக்கிறாங்க. அந்த பெண்மணி தவறு செஞ்சுட்டா அதனால நடந்துட்டோம் சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய நடத்தையை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மாமனிதர் என்பதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி வரார் பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல குளக்கூடிய இடத்துல வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. அன்றைய காலத்துல ரசூலுல்லாஹ் காலத்து பள்ளிவாசல் நம்ம மாதிரி ஒளி செய்வதற்கு பாத்ரூம்ல தனி இடம்லாம் கிடையாது. ஒளி செய்யறதுக்கு வசதியெல்லாம் கிடையாது. பள்ளிவாசல குளக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு கிராமவாசி ஒண்ணு கழிக்கிறார், சிறுநீர் கழிக்கிறாரு. நபி தோழர் அப்படியே கொதித்து போய் எழுந்தார்கள். டேய் நிறுத்துதா என்று சொல்லி சஹாபாக்கள் தடுக்க போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் அமைதிப்படுத்துறாங்க. பொறுமையாக இருங்க, அவர் பொறுமையாக சிறுநீர் கழிக்கட்டும், அவர் கழிக்க விடுங்க. சிறுநீர் கழித்த பின் ரசூலுல்லாஹ் கட்டையை பிடித்து இழுத்து அடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள்? கூப்பிட்டு அறிவுரை சொல்றாங்க. அப்ப இது பள்ளிவாசல், இது சிறுநீர் கழிப்பதற்கு இடம். அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. அப்படி சொல்றாங்க, இது பள்ளிவாசல் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் கிடையாது. இது அல்லாஹ்வை தொழுவதற்கும் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கும் உரிய இடம். இதற்கு சிறுநீர் கழிக்காத என்று அறிவுரை சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. எங்க போச்சு இந்த முன்மாதிரி? எப்படி கூட வழிகாட்டுதல சொல்லிருக்காங்க. மற்றொரு சந்தர்ப்பத்துல பள்ளிவாசல்ல உதவி கேட்பதற்காக ஒரு கிராமவாசி வராரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோள்ல துண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி இருக்கி, இந்த சொத்து நம்ம வாப்போட சொத்து கிடையாது, இந்த அரசாங்க கட்டணம், எனக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடு, நீ ஒருவேளை சோத்துக்கு ஒரு பெண்ணுடைய பதிலாக இருக்கிற, பள்ளிவாசல தர்மம் கேட்க வந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல துண்டை போட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெண்மேனி அப்படியே அந்த துண்டை பிடிச்சி இருக்கிறதுல அவருடைய மேனி அப்படியே சிவந்து போய் விழுந்தது. நபி தோழர் அடிப்பதில் இருந்து ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, அவர் தேவையானது கொடுத்து அனுப்பு. சிரித்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணனத்தை இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற மனிதரை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில வந்த நீங்க இப்படி நடக்காம ஒரு பெண்மணியா ஒரு வாய் சோசியல்ல கொண்டு போமா இந்த மாதிரி அடுத்தது பண்ணாங்க, இது தப்பு தான். நீ கள்ளத்தனமா வேற டோக்கன் எடுத்து தப்பு தான். நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இது பண்ணாத மாற்றத்துல தப்பு, இந்த மாதிரி நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று அறிவுரை சொல்லி சாப்பாட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறமே தவிர இந்த மாதிரி கேவலமாக புர்காவை பிடித்து இழுத்து நடந்து கொண்டது என்பது அநாகரிகமான செயல். இப்படிப்பட்ட அநாகரிகம் நம்ம என்ன செய்வோம்? முஸ்லீமா இருந்தாலும் வெச்சிராஜாக இருந்தாலும் கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகிகள் நடந்து கொண்டாலும் அதுவும் கடுமையான கண்டனத்துக்குரியது என்பதை
நாம் புரிந்து கொள்ளணும் என்பதை ஒரு தகவலுக்காக சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாங்கிக்காக நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி